ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மை லேர்னிங் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை நான் எழுத போகிறேன். ஸோ எல்லாரோட ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ நானும் அந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கோடை நான் எழுத போகிறேன். ஹலோ வேர்ல்டுன்ற பென் ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். டாட் ஜாவான்ற ஃபைலை எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸ்டென்ஷனை தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறதுனால. ஸோ நான் க்ரியேட் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் public static void main string args system dot out print ln hello world. Okay, semicolon. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் எழுதிட்டேன். இப்போ வந்து இதுதான் நம்ம சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் அது. ஓகேவா, நான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எழுதிட்டு இதை வந்து நான் வந்து எப்படி கம்பைல் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம். டெர்மினல் போட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வந்து ஜாவா சி ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்ற கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்ட் டாட் ஜாவா அப்படின்னா ஃபைலை வந்து நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஓகேவா, இதை நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இது என்ன அர்த்தம்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம்ல, ஜாவா கம்பைலருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட கம்பைலருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் எழுதின உடனே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக அது கன்வெர்ட் பண்ணோம். அந்த ஃபைலை வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அது வந்து பைட் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம டாட் ஜாவான்னு எழுதியிருக்கிறது தான் சோர்ஸ் கோட். இங்கே டாட் கிளாஸ்ன்னு இருக்க ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆச்சு பார்த்தீங்களா, இதுதான் பைட் கோட். ஓகே, ஸோ இந்த பைட் கோடை தான் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். ஓகேவா, இந்த பைட் கோடை எப்படி ரன் பண்ண பார்க்கலாம். அதுக்கு வந்து ஜாவா ஸ்பேஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கமாண்டை போடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து அப்படின்ற என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், பைட் கோடு இருந்தால் போதும், நம்ம வந்து இதை வச்சு நம்ம எந்த ஓஎஸில் வேணாலும் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஆமாம், நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டாட் ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து டாட் ஜாவா அப்படின்ற ஸ்கிரிப்டை அதாவது சோர்ஸ் கோடை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸ்டில் வந்து என்கிட்ட வந்து இந்த 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 பைட் கோடு இருக்குது, இந்த பைட் கோடோட ஃபைல் இருக்குது. ஸோ நான் அகெயின் டெர்மினல் போய்ட்டு ஜாவா ஹலோ வேர்ல்ட்
அப்படின்னு டைப் பண்ணாலும் ஸ்டில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரன் ஆகும், அந்த அவுட்புட் எனக்கு காட்டும். இது ஏன்னா இது ஏன்னா பைட் கோடை மட்டும்தான் ஜாவாவில் வந்து ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஜாவான்றது ரொம்ப போர்ட்டபுளான ஒரு லாங்குவேஜ். அதாவது வந்து ஈஸியாக இந்த பைட் கோடை நீங்கள் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது எந்த ஓஎஸ்லையும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்கும் C++ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் நம்ம போன டுட்டோரியல் வீடியோவில். அந்த டுட்டோரியல் வீடியோவில் வந்து நம்ம வந்து கிளியராக சொல்லியிருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், இப்போ வந்து நான் சோர்ஸ் கோடு எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் சோர்ஸ் கோடு எழுதிட்டேன். இங்கேயும் நீங்கள் சோர்ஸ் கோடு எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜாவாவுக்கு வந்து ஒரு சோர்ஸ் கோடு எழுதுறீங்க, இதுக்கு வந்து ஒரு சோர்ஸ் கோடு எழுதுறீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்? இது .java அப்படின்னு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். இது வந்து C++ ப்ரோக்ராமை .c இல்லைன்னா .c++ அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது கம்பைல் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து பைட் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். என்ன ஃபைலாக ஜென்ரேட் ஆகும்? .class அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கம்பைலரில் கம்பைல் பண்ணி நமக்கு வந்து .class ஃபைல் கிடைக்கும். இங்கே வந்து 071.obj அப்படின்ற ஃபைல் கிடைக்கும். இப்போது நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுற OBJ அப்படின்ற ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் எந்த சிஸ்டமில் C++ ப்ரோக்ராம் எழுதுங்களோ அந்த சிஸ்டமோட பர்டிகுலர் ஓஎஸில் மட்டும்தான் இந்த .obj ஃபைல் ஒர்க் ஆகும். இதுவே ஜாவாவில் வந்து இந்த .class இருக்கிற பைட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஓஎஸில் வேணாலும் உங்களோட ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இதனால தான் ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதை வந்து இப்படி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதுதான் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது C++ஸை விட அப்படின்னா நம்ம ஜாவா லேர்ன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக போட்டு காமிச்சேன்ல, JITனா என்ன, JVMனா என்ன, JREனா என்ன, JDKனா என்ன, லைப்ரரி ஃபைல்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ JITனா இப்போ நான் வந்து hello world அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு hello world வந்து JITயில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். நமக்கு வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் வந்து அந்த ஃபைல் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா JRE, JDK இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரவுட்டர் லேயர்னா தான். இந்த JVMோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இப்போ மற்ற இதுக்கும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதில் வந்து JVM இருக்குது. JVM இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பைட் கோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போது நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக கம்பைலர் முடிச்சுட்டு ரன் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸரில் ரன் ஆகிடும் ப்ரோக்ராம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கம்பைலர், ஜாவாவில் பார்த்தீங்கன்னா கம்பைலர் ஃபாலோட் பை JVMல ஒரு பைட் கோடெல்லாம் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு தான் ப்ராசஸருக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால தான் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ளஸ் இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு ப்ரோக்ராம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் என்ன டாபிக் கவர் பண்ணலாம், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், வீடியோ கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய கமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஓகேவா?
So see you next video. Thank you everyone.